Turn to the Gospel of Saint John 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்க we see another incident. Amen. 11ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது லாசரு மரித்து போயிருக்கிறான். 4 நாட்களுக்கு பிறகு இயேசு பெத்தானியாக்கு வருகிறாரு. அவனை மரித்தவனை 4 நாட்களுக்கு பிறகு உயிருள்ளவனா எழுப்புகிறாரு. அவனை மரித்தோர்ந்து கொண்டு வருகிறார். the whole என்ன பண்றாங்க, பெத்தானி gets excited. இந்த செய்தி எருசலேம் வரைக்கும் போய்விடுகிறது. now everybody is planning the council, high priest council எல்லாம் என்ன பண்றாங்க, they wanted to kill Jesus. அந்த அளவுக்கு இயேசுடைய பேரு புகழ் பரவி கொண்டு இருக்கிறது. அண்ட் ஸ்பெஷலி லாசர் உயிரோடு எழுப்பின பிறகு இன்னும் அதிகமாக பரவி விட்டது. so everybody wanted to have a glimpse of Jesus. Amen. வெறும் glimpse கிடையாது, they wanted to receive something. so அதே போலதான் when you see this beautiful family, பைபிள் சொல்லுது மார்த்தா, மரியாள், லாசருவே, God, Jesus அவர்களை நேசித்தார்னு எழுதப்பட்டு இருக்கும். Jesus loved them. சோ அவர்களை மாத்திரம் அல்ல, இன்னைக்கு உங்களை என்னையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். பட் he loves people who literally அவருக்கென்று இடம் கொடுக்கும் போது, நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மார்த்தா இன்வைட்டட் ஜீசஸ் டு her home. அவருக்கு முதலிடம் கொடுத்தா, she preference கொடுத்தா. இயேசு வந்ததை she publicized to the whole village. எல்லாத்தையும் கொண்டு வந்தா. she made sure that they listen the gospel of from Jesus. இயேசுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க அவள் என்ன பண்ணார், ஊர் ஜனத்தையே வரவேற்றார். Amen. Hallelujah. That is the way that she gave. அந்த தங்க வீட்டை கொடுத்தது மாத்திரமல்ல, she gave everything she had. அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் கேட்கப்படணும், she did it. Amen. அதே நேரத்துல அவரை வந்தவர்களையும் ஃபீட் பண்ணா. இயேசுக்கு என்ன பண்ணாங்க, she prepared a wonderful meal அங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல மரியாள் என்ன பண்றா, இயேசுடைய பாதத்துல விழுந்திருக்கிறத, உட்கார்ந்து அவருடைய பேசுகிறதை கேட்கிறத நாம பார்த்து இருக்கலாம். நேற்றைய தினத்துல கூட நான் சொன்னேன், ஜீசஸ் மரியாள மார்த்தால பார்த்து சொன்னது, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே ஒன்று, அது மரியாள் தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசு ஒரு டாமினேஷன் மரியாளுக்கு கொடுத்திருப்பார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் இன்சிடென்ட், லாசரு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது இங்கு இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் குறித்து இங்க எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கலாம். அந்த இடத்துல பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்ன இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்று கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்துல பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. Amen. Hallelujah. Here we see the whole family, முழு குடும்பமும். Amen. Hallelujah. Jesus visit கொடுக்கிறார். விசிட் கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, Jesus once again has been invited to their home. Amen. அழைக்காம வந்திருக்க முடியாது, அவர் அழைக்கிறாங்க. He comes, he reclines for dinner. Amen. அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்குதுங்க, Hallelujah. Martha once again she is serving the Lord Jesus. இயேசுக்கு தி பெஸ்ட் கொடுக்கணும்னு பெஸ்ட் அவர் சமையல் பண்ணி கொடுக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லாசரு இயேசுடைய பாதத்துல இயேசுவோட கூட பாதத்துல இயேசுவோட பந்தி இருந்தவர்கள இயேசுவோட கூட உட்கார்ந்து இருக்கிறா. There are disciples. மத்தேயுல லூக்கா 10ல the whole கிராமமே வந்திருந்தது. இங்க இயேசுடைய சீஷர்கள் அந்த வீட்டுக்குள்ள பந்தி இருக்கிறாங்க. மார்த்தா ஆகாரம் செய்து அவர் சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறா. அதே இன்றைக்கு பாத்தீங்கன்னா, once again we see a different character of Mary. மரியாள் என்ன பண்றாங்க, ஒரு ராத்தல், ஒரு பாட்டில் முழுக்க என்ன பண்றா, காஸ்ட்லியஸ்ட் பர்ஃபியூம். அது சொல்றாங்க, யூதாஸ் சொல்லுவான் 1 வருஷத்து சம்பளம்னு சொல்லுவான். சோ அந்த பணத்தை சேர்த்து வச்சு இயேசுக்கு என்ன பண்றாங்க,
she bought the காஸ்ட்லியஸ்ட் பர்ஃபியூம் அந்த சீசன்ல இருந்தது. அந்த கொண்டு வர அந்த நலதம் என்னன்னு சொல்லும் போது இட் கேம் ஃப்ரம் நாட், இட் கேம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்றாங்க. சோ அந்த தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுடைய பாதத்துல ஊற்றி தன் தலைமயிரால துடைக்கிறா. சோ அந்த அரோமா was so strong, அந்த வீடையே நிரப்பிருச்சான். Hallelujah. Here we see Mary's radical worship. Amen. Hallelujah. யோசிச்சு பாருங்க, டுடே இன்னைக்கு நம்ம வர்ஷிப் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. Amen. She paid the price. இன்னைக்கு நாம ஆராதிக்கும் போது நமக்கு என்ன இல்லைங்க, நாம ஏதோ நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம வர்ஷிப் பண்றோம்னு சொல்லி we are not worshiping God. Amen. ஏதோ வரோம், ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ குதிக்கிறோம், ஏதோ கையை தட்டுறோம். Amen. நீங்க ஏதாச்சும் have you sacrificed something? இங்க பாத்தீங்கன்னா மேரி sacrifice something to Jesus. Amen. இயேசு சொல்லுவார், இத என்ன பண்ணாங்க, அவளை விட்டுருங்க பாவிய, மரணத்துக்கு என்று என் சரீரத்துக்கு பூசணும்னு கொண்டு வந்தா, இதை இவளை பத்தி சொல்லுகிற இடத்துல எல்லாம், இது சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் இந்த மரியாதை பத்தி கூட பேசப்படும் இயேசு சொல்லி விடுகிறார். So amen, inviting Jesus is not a great thing. பட் இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல they served Jesus. மார்த்தாள் வந்து அவருக்கு நல்ல ஆகாரத்தை செய்து அவருக்கு சேவை பண்ணா. லாசரு இயேசுவோட உட்கார்ந்து இயேசுவை ரசித்து கொண்டிருக்கிறான். என்னை உயிரோட எழுப்பின இந்த இயேசுதானே என்று அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறான். Amen. இங்க மரியாள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் அவ கவனிக்கல. ஜஸ்ட் கேம், அந்த பாட்டில கொண்டு வரா, அதை உடைக்கிறா. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அழகான பாட்டில் நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா கூட என்ன பண்றோங்க, அதை நாம் உடைத்து போடுறதுல, தூக்கி போடுறதுல, அதை நாம ஷோவா வைத்து கொள்ளுகிறோம். ஒரு வேஸா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல for some reason we use it. But this woman, she never bothered. She said, என் இயேசுவை காட்டில் இந்த பாட்டில் பெருசு அல்ல, என் இயேசுவை காட்டில் இந்த பர்ஃபியூம் பெருசு அல்ல. ஹalleluya. இயேசுவை worship பண்ண she thought, எந்த விதத்துல I can worship God. அவ என்ன பண்றா, so I will do this one thing. என்ன பண்றா, அவ அந்த பாட்டில் எடுத்து உடைச்சி அவருடைய பாதத்துல ஊற்றுகிறா. Amen. யோசிச்சு பாருங்க, காஸ்ட்லியஸ்ட் பர்ஃபியூம்னா அந்த பாட்டிலே ஒரு ஸ்பெஷலா வந்து இருக்கும். She said, என் இயேசுக்கு முன்னாடி இது ஒண்ணும் கிடையாது. She just poured out everything. அதோடைய அர்த்தம் என்னன்னா, she poured her, அங்க தைலத்தை தான் ஊத்துனா, but she at the same time she poured her heart in worship. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஹalleluya. நம்ம பாடுறது பெருசல்ல, நம்ம கையை தட்டுறது பெருசல்ல. The praise, the worship should flow from your heart. அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில, அதுதாங்க radical worship. தேவன் விரும்புகிற, தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்னங்க, she sought God in the highest way. எப்படிங்க, she worship. எப்படி worship பண்ணாங்க, she did what others dared to do. மற்றவர்கள் தயங்கும் போது she did it. Amen. She used her everything. தன்னுடைய பணத்தை, தன்னுடைய கௌரவத்தை, she gave everything for Jesus. யோசிச்சு பாருங்க. ஹalleluya. எனக்கு எத்தனை பேர் பணத்தை கொடுத்துடலாம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட கொடுக்க முடியாது. she gave everything. யார் என்ன பாக்குறீங்களோ, என்ன சொல்றீங்களோ, you talk whatever you want. It's my time. I use this time to show my love to Jesus. இயேசுவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் நான் தெரிவிக்கணும். I do it by action. நான் வெறும் வார்த்தையில மாத்திரம் இல்லைங்க. This is the way I love Jesus. என்ன பண்ணா, she just broke open the bottle. Amen. அது இயேசுடைய பாதத்துல ஊற்றினது மாத்திரம் அல்ல, பைபிள் சொல்லும் பெண்களுக்கு தலையானது இட்ஸ் a gloryன்னு சொல்லும், மகிமைன்னு சொல்லும். அவ என்ன பண்றாங்க, இது மகிமை நீங்க கொடுத்துதானே ஆண்டவரே, I will use it to bring more glory. அவருடைய பாதத்தை தொடச்சாலாம். ஹalleluya. worship, இதுதாங்க உண்மையான worship. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்ம பாக்குறோம், டான்ஸ் ஆடுறதும், ஓடுறதும், ஒடியாடுறதும், கீழே விழுகிறதும். that is not worship. This is you give something. You give the best. இயேசுவுக்காக. நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம், தேவ தூதனானவர் வந்து சொல்லுவாரு, ஒரு வாதையை
தாவீதுடைய நாட்கள்ல வரும்போது அவர் சொல்லுவார், ஓர்னானுடைய பொற்களத்தை அந்த களத்துல போய் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செலுத்துன்னு சொல்லுவான். ஆண்டவரே, ராஜாவே, நீ எடுத்துக்க, இது நீ எந்த பணம் எல்லாம் ஏமாத்துறேன். தாவீது சொல்லுவாரு, என் ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த இலவசமால ஐ வில் பே a price. Hallelujah. So our worship needs a sacrifice. Hallelujah. David, I will not sacrifice to the Lord my God burnt offering that cost me nothing. I don't want to worship. That is not a worship. And it can be worship, but literally is there a sacrifice? Is there a sacrifice? உங்க worship எப்படி இருக்குதுங்க? நீங்க சர்ச்சுக்கு போய் எப்படி worship பண்றீங்க? Please, please, please. Your worship will make all the difference. நீங்க ஒருத்தர் உங்க வீட்டுல ஆராதிக்கிறது, it will change everything. சூழ்நிலையே மாத்தும். Amen. Hallelujah. People may not understand you. இயேசுவோட இருந்தவர்களால புரிஞ்சுக்க முடியல, யூதாசால புரிஞ்சுக்க முடியல. அவன் சொன்னா, இதை பிச்சை ஏழைகள் கொடுத்திருக்கலாமே. No, no, no. He was thinking about the money. ஆனா மரியாளுடைய ஆப்போசிட், she never thought about the cost. She never thought about the money. பணம் அவளுக்கு பெருசா தெரியல. She thought Jesus more important than the money. அதனாலதான் she was able to break அந்த அந்த பரணியை உடைத்து அவருடைய பாதத்துல பூச அவளுக்கு தைரியம் வந்தது. கீழே போகும், நோ யூ, பரவாயில்ல, பட் இட் should fall at my Jesus' feet. அதுதாங்க worship. லூக்கா 10 அவருடைய பாதத்துல உட்கார்ந்தா. இங்க யோவான் 12 she kissed his feet. அந்த பாதத்துல கழுவுனா, பரிமள தைலத்தினால் கழுவுனா. கழுவி என்ன பண்ணாங்க, தன் தலைமயிரினால் அதை துடைத்தாள். She said, Jesus, this is the way I want to worship you. I want to give everything to worship you. Hallelujah. இத போல ஒரு worship நீங்க பார்க்க முடியாதுங்க. That's the reason நம்ம போகிற இடத்துல என்ன பாட்டு இருந்தாலும், என்ன ஆராதனை அதை பண்ணனாலும், we still feel void. நமக்குள்ள emptiness இருக்கிறது, voidness இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, there is no sacrifice in our worship. There is no, என்ன பண்ணலாங்க, 100% we don't give in ourselves in worship. Amen. நமக்கு நேரம் முக்கியம். நேரத்தை பார்க்குவோம், சூழ்நிலையை பார்ப்போம். Amen. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாடுவோம், ஆராதிப்போம். We think so much about ourselves. மேரி தன்னை குறிச்சு நினைக்கலங்க, எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரே. நீங்க எத்தனை பேரு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த ரட்சிப்பை கொடுத்தாரே, இந்த மீட்பை கொடுத்தாரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தாரே, தேவனுடைய பிள்ளையாகும்படி எனக்கு அதிகாரத்தை கொடுத்தாரே, நான் இன்னைக்கு இயேசுடைய தேவனுடைய மகளாக இருக்கிறேனே, என்னை அவருடைய சொந்த குடும்பத்துல என்ன பண்ணாரு, அடாப்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாரே. எத்தனை பாக்கியத்தை தேவன் through the cross, through the blood, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ்னால் ஆண்டவர் உங்களை என்ன சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கிறாரே. அவருக்கு பதிலாக what we are going to do, நீங்களும் நான் எப்படி அவருக்கு பதில் செய்ய போகிறோம்? Have you any time thought? மரியாள் யோசிச்சா, மரியாள் திங்க் பண்ணா, இந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியுங்க? தாவீது சொன்ன, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு என் தேவனை தொழுது கொள்ளுவேன். தட் இஸ் வாட். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தா, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீரே, நான் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த பாக்கியம் கிடைக்காத ஆண்டவரே. பரலோகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, பரலோகம் எனக்கு நிச்சயத்திருக்கிறீரே, நான் இதுக்கு பூமியில என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? என்னால முயன்றது ஆண்டவரே, உண்மை நான் கனப்படுத்தணும். she never thought அவருடைய பேரெல்லாம் பைபிள்ல வரும்னு எழுதி செய்யல. she wanted to glorify Jesus. அதை செய்தா. இன்னைக்கு மரியாதை குறிச்சு நீங்களும் நானும் பேசிக்கொண்டு இருக்கிறோம்.
நான் மரியாதை குறிச்சு வர்ஷிப், ராடிக்கல் வர்ஷிப்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். வாட் அன் அமேசிங் காட், வாட் அன் அமேசிங் லைஃப் ஸ்டைல், வாட் அன் அமேசிங் லெசன் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்துல கேன் யூ ஜஸ்ட் அந்த ஒரு ராடிக்கலா வர்ஷிப் பண்ண எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? இன்னைக்கு இரவு தான், திஸ் இஸ் யோர் டைம். இது முடிஞ்ச மாத்திரம் டேக் சம் டைம் டு வர்ஷிப் த லார்ட். இன்னொரு நாள் நமக்கு கிடைக்குமா தெரியாது. டுமாரோ இஸ் நாட் கேரண்டி கிடையாது. Tonight is a blessed time God has given. இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாமா? Let our worship become a radical worship. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.